காலையிலேருந்து இங்கேயும் அங்கேயும் நடப்பானே தவிர ஒரு வேலையும் உருப்படியாக செய்ய மாட்டான் அந்த ஃப்ராங்க்லின் பையன். ஃப்ராங்க்லின் அதுக்கு நீ டிவியை போட்டு நியூஸாவது பார்க்கலாம் வேண்டா. டிவியை போடுறா. அடப்பா ரிமோட்டே ஒரு மணி நேரம் தேடுறியாடா, போடுறா டிவியை. போட்டான். நம்ம உலகத்துல ஹேக்கிங் தான் முக்கியமானது. எனக்கு முக்கியம் இல்லை. இதில் ஏதோ முக்கியமான விஷயத்தை பற்றி பேசுகிறானுங்க. ஏதோ ஸ்டண்ட் ரேஸ் நடக்க லாஸ் சாந்தோஸில், அதுவும் பெரிய ஸ்டண்ட் ரேஸ் தான். அப்படி என்ன ஸ்டண்ட் ரேஸு? வழியெல்லாம் பயங்கரமாக இருக்கு. என்ன இது? இதுலலாம் கீழே விழுந்தா அவ்வளோதான் காலி போலையே. இப்படி இருக்கு வழியெல்லாம். போ பயங்கரமா இருக்கே. என்னடா இது? இதுல வின் பண்ணா இவ்வளவு காசு தரானுங்க. ஆஹா, இந்த காசு வச்சு ஃப்ராங்க்லின் வீடு மாதிரி 20-30 வீடு கட்டலாம் போலயே. ஆஹா, இதுல கண்டிப்பா பார்ட்டிசிபேட் பண்றாங்க. ஃப்ராங்க்லின் ஓடுறா முத ஆளா போய் பார்ட்டிசிபேட் பண்றான். ஓடுறா போயிட்டு சாப்பிட்டு சொல்லுவாங்க இந்த விஷயத்த பத்தி. டேய் சாப்பு, இருறா வரண்டா இருறா, வேகமா இறங்கடா ஃப்ராங்க்லினே. சீக்கிரம் போ அப்படிதான் சீக்கிரமா போய் சாப்பிட்டு சொல்லிட்டு ஆளா பார்ட்டிசிபேட் பண்ணணும்டா ஃப்ராங்க்லினே. டேய் சாப்பு, அண்ணன் ஒரு பெரிய ஸ்டண்ட் ரேஸ்ல போய் கலந்துக்க போற, நீ கூட வேணா வரியா? நான் வேணா கூட்டு போறேன் உன்னை. ஓ நீ ஏன் போய் சாவதான் போற? ஓ முடிஞ்சா ஜெயிச்சுட்டு வாடா பார்க்கலாம். ஓ அடப்பா, வீட்டில் இருக்கிற இந்த சாப்பு பைய கூட நம்மளை மதிக்க மாட்டாங்க. சரி வேகமாக போய் கார் எடுத்துட்டு கிளம்புவோம். இந்த லொக்கேஷன் ஏதோ ஒரு ரோலர் கோஸ்டர் இருக்க ஏரியா பக்கத்தில் தான் அப்படின்ற மாதிரி அதில் போட்டுருந்துச்சு. ரோலர் கோஸ்டர் இந்த பீச் பக்கத்தில் தான் இருக்குது. அது கரெக்டாக இந்த சைடு தான் இருக்கும் எங்கேயோ. அதோ கைஸ் லெஃப்ட் சைடில் ஒரு ரோலர் கோஸ்டர் சிம்பிள் மாதிரி இருக்குது. அங்கே தான் போகணும் போல். அதை மார்க் பண்ணிக்கலாம் கைஸ். மார்க் பண்ணிட்டு அங்கே போவோம். ஃப்ராங்க்லினோட ஓட்ட காரணம் இதுக்கப்புறம் ஃப்ராங்க்லின் ஓட்ட போகிறதில்ல. வந்தாச்சு கைஸ். இங்கே தான் ஒரு பெரியவர் நிற்பாருன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது ஒரு பெரியவர் நிற்கிறாரு. அவர்கிட்ட போய் பேசுவோமா? ஓடுறா ஃப்ராங்க்லின். அவர்கிட்ட போய் கேட்போம். அவர் தான் அந்த ஷோக்கான ஹோஸ்ட்டாக என்னன்றத. ஐயா, இங்கே ஒரு ஸ்டண்ட் ரேஸ் நடக்கிறதுக்கான ஹோஸ்ட் வெயிட் பண்ணுறதா சொன்னாங்க. நீங்கள் தான் அவரா? ஆனால் ஆள் பார்க்க சைனாக்காரர் மாதிரி இருக்காரு. பரவாயில்ல, சைனாக்காரர் தான் நல்லவராக தான் இருப்பார். ஐயா, இந்த ஸ்டண்ட் ரேஸ் பற்றி சொல்லுங்கள் ஐயா. எங்கே நடக்க போகுது, எப்படி நடக்க போகுது? தம்பி, ஸ்டண்ட் ரேஸ்க்கு ஹோஸ்ட்னா எங்கே நடக்க போகுது நான் சொல்றேன். போ சொல்றேன். நீ ஸ்டண்ட் ரேஸ்க்கு வரத்துக்கு ஒத்துக்கிட்ட தம்பி. இதுக்கப்புறம் பேச்சு மாறக்கூடாது, சரியா? சரி தம்பி, போமா. சரி அங்கிள், நான் போய் என் வண்டி எடுத்துட்டு வரேன். தம்பி நீ வண்டியெல்லாம் போவானா? ஹெலிகாப்டர்ல போலாம். ஹெலிகாப்டர்ல போலாமா? இந்த ஃப்ராங்க்லின் பாய் அவங்க வீட்டு மொட்டை மாடியை தவிர வேற எங்கேயும் ஹைட்டா போனதே இல்லை கைஸ். இப்போ வேணான்னா ஹெலிகாப்டர்ல போறானா ஃப்ராங்க்லின். எல்லாம் ஸ்டண்ட் ரேஸ்னால தான் இப்படியா ஜெயிச்சிரு. தேங்க்ஸ்ண்ணா ஹெலிகாப்டர் நம்மளை சேஃபாக கூட்டு இறக்கிட்டாரு கைஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டண்ட் ரேஸ்க்காக ஒரு பைக் நிற்கிது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ்லாம் இருக்காங்க. ஃப்ராங்க்லினோட ஃபேன்ஸும் இங்கே இருக்காங்க. வாங்க சரி கைஸ், ஸ்டார்ட் பண்ணிடலாமா ஸ்டண்ட் ரேஸை? ஆனால் இதில் ஒரு ரூல்ஸ் இருக்குது கைஸ். 5 தடவைக்கு மேலே நம்ம கீழே ஒன்றா அவங்க காப்பாற்ற மாட்டாங்கன்னா நம்ம காலினா காலி தானா. ஃப்ராங்க்லின் பார்த்துலடே. அட பாவி, ஒரு செகண்டில் காலியாக இருப்பாங்க கைஸ் இந்த ஃப்ராங்க்லின் பையன். டே ரொம்ப லெஃப்ட் வாங்க, ரொம்ப ரைட் வாங்க, கரெக்டாக இருந்துக்க. அவள் ஸ்ப்ரைட் பாட்டிலாக இருக்கு பாருங்க கைஸ், பெரிய ஸ்ப்ரைட் பாட்டிலு. என்னடா போட்லாம் இருக்குது, பரவாயில்ல. இங்கே பாருங்க கைஸ் விண்மில். எப்படா அது இதை தாண்டி வருது? இந்த விண்மில்லாம் படாமல் போகணும் கைஸ். அடப்பா, கீழே விழுந்துட்டாங்க கைஸ். தூக்கின்னு விட்டாங்க மேலே. திருப்பியும் நம்மளோட ஃபஸ்ட்டு சான்ஸு போயிடுச்சு கைஸ். இந்த 2வது சான்ஸில் கண்டிப்பாக நம்ம எப்படியாவது போயிடணும் கைஸ் கடைசி வரைக்கும். இந்த விண்மில்லாம் இதுக்கப்புறம் மாற்றதா இல்லை. ஃப்ராங்க்லின் அப்படி தான் கரெக்டாக போயிடு. இதே மாதிரி தான் கைஸ் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டுருக்கணும். ஆனால் என்னன்னா ஒரு சான்ஸ் இவன் மாதிரி இழந்துட்டான் தேவையே இல்லாமல். வந்தாச்சு கைஸ் அடுத்த செக் பாயிண்ட்டுக்கு. இந்த இடத்துல புதுசாக நிறைய பைக் இருக்குது. என்னதான் இருந்தாலும் நம்மளோட பாலிசி படி நம்ம ரைட் சைடில் இருக்க பைக் தான் எடுக்கணும். அதனால் இந்த பைக் எடுத்துடலாம். வாங்க இந்த பைக் எடுத்துகிட்டு போகலாம். இந்த பைக்கு பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஓட்டினா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஹெல்மெட் முக்கியம் கைஸ். எப்பயும் வெளியே போகிறீங்கன்னா ஹெல்மெட் போட்டு போங்க பைக்கில் போகும்போது. இந்த விண்மில் தானே போன இதில் இந்த விண்மில்லை தாண்டியாச்சு. விண்மில்லாம் ஒரு மேட்ரு இல்லை. பாதி விண்மில் மேட்ரு இல்லைன்னு சொல்லிட்டு கீழே விழுத்துட்டியடா. சரி கைஸ், 2 சான்ஸ் இழந்துட்டோம் தேவையே இல்லாமல். 3வது சான்ஸில் கண்டிப்பாக முடிச்சிடும். அடப்பாவி விண்மில் அடி வாங்கிட்டா ஃப்ராங்க்லின். ஐயோ 3 சான்ஸ் எழுதுட்டோம் கைஸ். இந்த தடவை திருப்பிலாம் அடி வாங்கினா அவ்வளோதான், தோத்துட்டோம்னு அர்த்தம். அப்பா எப்படியோ தாண்டியாச்சு கைஸ். ஃப்ராங்க்லின் வின் பண்ணிடுவான்னு எனக்கு நம்பிக்கை. அடப்பாவி நம்பிக்கை இருக்குன்னு சொல்கிறதுக்குள்ளே கீழே உள்ள போகிறேன். 2வது தடவை கீழே உள்ள போகிறான் கைஸ். இவன் இன்னும் பயமாக இருக்குது. 3 சான்ஸு தேவையில்லாமல் இழந்தான் ஃப்ராங்க்லின்.
அடுத்த இதுக்கு வந்தாச்சு guys. இங்கே பாருங்களேன் மாடெல்லாம் இருக்குது. மாடு வந்து புல்லு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. என்னன்னா பண்ணு மாடு, நான் ஜெயிக்க தான் போகிறேன். அடுத்த இதுக்கு வந்தாச்சு guys. இங்கே வந்து ஏதோ சைன் போர்டு மாதிரி இருக்குது. அது வந்து இப்படிக்கா போனதுக்கப்புறம் நம்ம வந்து கிராஸ் பண்ணோம் போல். பரவாயில்ல, அவ்வளோ ஒன்றும் கஷ்டமாக இல்லை இது. அப்படியே போயிடுறா ஃப்ராங்க்லின், அப்படியே ஏற்று அப்படியே கரெக்டாக போயிடு இந்த க்ரீன் கலர்லேயே. இது ஒன்றும் அந்தளவுக்கு கஷ்டமாக இல்லை கேஸ், வந்தாச்சு எப்படியோ. இந்த ரோடெலாம் பாருங்களேன் கேப்டன் அமெரிக்கா சிம்பிள் மாதிரியே இல்லை. ஓகே கைஸ், மேலே வந்தாச்சு. சரி எப்பயும் போல் நம்ம ரைட் சைடில் இருக்க வண்டியை எடுத்துக்கலாம். ரைட் சைடில் இந்த வண்டி பார்க்க செம்மையாக இருக்குது கைஸ். இந்த வண்டியை எடுத்துகிட்டு போவோம். கீழே பார்த்தீங்களா ஊரை எவ்வளோ குட்டியாக தெரியுதுன்னு, அவ்வளோ ஹைட்டில் இருக்கும். இப்போ நம்ம இன்னும் 2 சான்ஸ் தான் இருக்குது. 2 தடவை கீழே விட்டோன்னா காலி. ஃப்ராங்க்லினே அப்படி தான் பார்த்து போடா, பார்த்து எப்படியாவது போயிட்டு வின் பண்ணிடுறா ஃப்ராங்க்லினே. இப்போ பாருங்க மரத்துக்கடியில் வர வேண்டியதாக இருக்குது. அங்கே பார்த்தோமே அதே மாதிரியான சைன் போர்டு வச்சு இதில் தாண்டி போகிறது தான். ஆனால் இதில் வந்து இடம் பெருசாக இருக்குது. இதெல்லாம் ஈஸி தான், டக்குன்னு போட. ஃப்ராங்க்லின் இங்கெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணாத, பார்த்து போ. இங்கே திருப்பி அதே மாதிரி வந்துச்சு கைஸ். இப்போ எவ்வளோ ஒல்லியாக இருக்குன்னு. ஐயோ இதுலலாம் போனால் அது இது புதர் வேறு நம்ம கண்ணையே மறைக்குது. இது எப்படியாவது கரெக்டாக போயிடுறா ஃப்ராங்க்லினே, ப்ளீஸ்ரா. ஃப்ராங்க்லினே பாத்துறா. வந்தாச்சு கைஸ். இது என்னடா அதோட ஒல்லியாக இருக்குது. ஐயோ இதில் இந்த சைன் போர்டு வேறு இருக்குது கைஸ். இப்போ பாத்துறா ஃப்ராங்க்லினே, கரணம் தப்பினால் மரணம்னு வாங்கல, அது இதானாடா. இப்படி வந்து மாட்டிக்கிட்டியாடா ஃப்ராங்க்லினே, பார்த்து போயிடுறா எப்படியாவது ப்ளீஸ்ரா. ஃப்ராங்க்லினுக்கு வந்து ஸ்பெஷல் பவர் ஒன்று இது கைஸ். எப்படின்னா வந்து வண்டி ஓட்டுறப்ப டைம் ஸ்டாப் பண்ணி பொறுமையாக பார்த்துனே தானே ஓட்டலாம். அந்த பவரையும் இதில் வந்து யூஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி தான் சொன்னாங்க. ஆனால் அதையும் அதே மாதிரி 5 தடவை தான் யூஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். வந்தாச்சு கைஸ் அடுத்த இதுக்கு. இங்கே வந்து ஏதோ ஒரு அக்கா டிவி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன இருக்குது, சேனலு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க. பார்த்தீங்கல்ல, ஒழுங்காக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகேவா. சரி வாங்க கைஸ், இங்கே ஒரு வண்டி இருக்குது. இந்த வண்டியும் சூப்பராக இருக்குது கைஸ். இது ஒன்று எடுத்துக்கிட்டு அப்படியே போவோம். டே ஒன்றாதரா. இங்கே பார்த்தீங்களா ஊரே தம்மா தூண்டா தெரியுது, அவ்வளோ ஹைட்டில் இருக்கும். இப்போ நம்ம பார்த்து போகலன்னா காலி. அப்படிதான்டா ஃப்ராங்க்லினே, பார்த்து போயிடுறா கரெக்டாக. அடி கீழே ஊந்துடாதரா. அப்படிதான் லெஃப்ட்டு கரெக்டாக ஏற்றிடு, அவ்வளோதான். இது மேலே ஏரியாச்சு கேஸ். இது வந்து அதே பழைய சைன் போர்டு இடம் தான். இதுலேயும் அப்படியே டக்குன்னு போயிடலாம். பார்த்துறா ஃப்ராங்க்லினே. இதுலேயும் அது இந்த ரோடே எவ்வளோ மெலிசாக இருக்குது பார்த்தீங்களா. இதில் எங்கேருந்து நம்ம போகிறது. ஆனால் வேறு வழி இல்லை ஃப்ராங்க்லினே, அந்த ரிவார்டை ஞாபகம் வச்சுக்கோ. அதுக்காகவே நீ போய் தான் ஆகணும். அவ்வளோ ரிவார்டு இருக்குது அங்கே, எப்படியாவது போயிடு. இங்கே என்னடா ஒரு அக்கா கீழே பார்த்து கிடக்குறாங்க, ஒரு அக்கா வேடிக்கை பார்த்துக்கிறாங்க. அக்கா நீங்களாம் எப்படி இங்கே வந்தீங்க? நானே ஹெலிகாப்டரில் வந்தேன், இவங்களாம் எப்படி வந்திருப்பாங்க? லைக் போடுங்க கைஸ். பார்த்து போடா ஃப்ராங்க்லினே, ரிவர்ஸ் சேர்த்து கீழே ஊந்துடாத, பார்த்து போயிடு. அதுதான் வந்தாச்சு கைஸ். இங்கே ஒரு அக்கா நின்று இருக்காங்க. இந்த அக்காவை அப்படியே இடிக்காமல் பார்த்து போயிடுவோம். அக்கா சேஃபாக இருங்க, இங்கே வந்து நின்று இருக்கீங்க. இது ஏதோ ஒரு சர்க்கிளாக கலராக எரியுது கைஸ். இங்கே வந்தாச்சு. சரி இங்கே பைக்கை பார்க் பண்ணிட்டு அடுத்து ஒரு க்ரீன் கலர் பைக் இருக்குது, அதை எடுப்போம். இது என்னடா அதோட மெலிசாக இருக்குது. இங்கேயும் ஃப்ராங்க்லின் பவர் போட்டுற வேண்டியது தான். ஃப்ராங்க்லின் பவருக்கு இவ்வளோ வசதியாக இருக்குது. சரி கைஸ், எப்படியோ கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் வந்தாச்சு. சரி இங்கே வந்து இன்னொரு பைக் இருக்குது, இதே பைக்கு தான், ஆனாலும் அதை எடுப்பேன். நான் சும்மாவே எடுப்பேன். அவ்வளோதான் கைஸ், இந்த வண்டியை எடுத்துக்கிட்டு அப்படியே போயிட வேண்டியது தான். இங்கே என்னடா ரயில்வே ட்ராக்லாம் போட்டு வச்சுருக்கீங்க, இது மேலே ஏறணுமாடா? பார்க்கவே பயமாக இருக்குது கைஸ். இங்கே ஃப்ராங்க்லின் பவர் கொண்டாட போட்டு சப்ஸ்கிரைப் ஆல்ரெடி 3 டைம் யூஸ் பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன் இதோட சேர்த்து. பரவாயில்ல பார்த்துக்கலாம். இங்கே பார்த்தீங்களா கட்டெல்லாம் இருக்குது. ஃப்ராங்க்லின் பவர்லாம் இல்லைனா ரொம்ப கஷ்டம் கைஸ் இந்த மாதிரிலாம் போகிறது. ஃப்ராங்க்லினே ரொம்ப தேங்க்ஸ்ரா. அப்படியே இதில் வந்து அப்படியே சுற்றிட்டே போயிட வேண்டியதுதான் கைஸ். சுற்றிட்டே போயிட்டே இருக்கோம். இங்கே வந்து என்னடா கட்டையெல்லாம் வச்சுருக்கீங்க, பாவீங்களா? இதில் கீழே பார்த்தீங்களா கைஸ் ஊரை? ஐயோ இதில் வந்து ஃப்ராங்க்லின் பவர்லாம் இல்லைனா ஒன்றும் பண்ண முடியாது. ஃப்ராங்க்லினே நீ தான் ரொம்ப முக்கியம். அவ்வளோதான் பவரை போட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டேன் கைஸ். அப்படியே பறந்துடுறா ஃப்ராங்க்லினே. கீழே வந்துடுறா. அப்பா ஜஸ்ட்டு மிஸ்ஸு கைஸ், கீழே ஊந்துட்டுருப்பான். பிரேக் வச்சு பின்னாடியே வந்தான். அவ்வளோதான், அவ்வளோ தூரம் வந்தாச்சா. இங்கேயே வந்து அங்கே பார்த்தோமே அதே மாதிரி தான் இருக்குது. இங்கே ஸ்டாப் போர்டு கூட இல்லை, அப்படியே ஃப்ரீயாக போயிடலாம் போல். அப்படியே வந்தாச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி அந்த ஸ்ப்ரைட்டு பெரிய டப்பா இருக்குது. அதுக்கப்புறம் ஏதோ நிற்கிதுங்க, அதெல்லாம் பார்க்க வேணாம். அதெல்லாம் தாண்டி வந்தாச்சா. அப்படியே பார்த்து கீழே விழாமல் அப்படியே இறங்கிட்டு இங்கேயும் அதே மாதிரி ரயில்வே ட்ராக் இருக்குது, அதில் போய்ட்டு அப்படியே திருப்பிட வேண்டியதுதான். ஃப்ராங்க்லினை பார்த்துறா, ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும், அதான் கஷ்டமாக இருக்கும். இதெல்லாம் கீழே விழுந்துடாத, அவ்வளோதான். அப்படியே திருப்பி இங்கேயே திருப்பி
வந்தாச்சு கைஸ் கிட்டத்தட்ட இந்த இதில் அப்படி திருப்பிடுவோம். பார்த்து ஃப்ராங்க்லினே இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்துட்டேன். ஒரு 2 சான்ஸ் இருக்குது. 2 சான்ஸை கரெக்டாக யூஸ் பண்ணிட்டு நீ போயிட்டேன்னா அது அவ்வளோ காசு தான் ஃப்ராங்க்லினே. ஆளாக பார்ட்டிசிபேட் பண்ணுற நீ வின் பண்ண தான் உனக்கு தான் எல்லாம். திருப்பி இங்கே கட்ட கைஸ். இந்த தடவை ஃப்ராங்க்லின் பவரே போடாமல் நான் போகிறேன். நான் பாருங்க கைஸ், நீங்கள் ஃப்ராங்க்லின் பவருக்குனால தான் ஜெயிக்கிறேன்னு நினச்சிங்க. அப்போலாம் கிடையாது. எல்லாம் பியூரான திறமை தான் நமக்கு. அவ்வளோ தூரம் வந்தாச்சு. இங்கே வந்து இன்னொரு 3 பைக் இருக்குது கேஸ். இங்கே வந்து எப்பயும் போல சப்ஸ்கிரைப் பண்ணல பாருங்க. லெஃப்ட்டு எடுக்கக்கூடாது, நம்ம ரைட்டில் இருக்க வண்டியை தான் எடுக்கணும் நம்ம பாலிசி படி. அதே மாதிரி இந்த வீடியோவில் நான் வந்து ஒரு இடத்துல தெரியாமல் லெஃப்ட்டில் இருக்க வண்டி எடுத்திருப்பேன். அது எந்த இடத்துலன்றதை கரெக்டாக நோட் பண்ணி சொல்லுங்கள். நான் உங்களுக்கு ஒரு ஹார்ட் கொடுத்து விட்றேன் கமெண்ட்டில். சரி கேஸ், இந்த இடத்த தான் ஆல்ரெடி தாண்டிருக்கோமே, அதனால் இதெல்லாம் ஈஸி தான், கஷ்டம் இல்லை. கீழே இருக்க இடத்த பார்த்தா தான் கேஸ் கார் நடுங்குது. அப்படி போட ஃப்ராங்க்லி ரெடி. அந்த வண்டியை ஏன் நான் முட்டுறேன்? அதே வண்டி என்னன்னு தெரியல, டம்மி பீஸ் மாதிரி இருக்குது. வெயில் வேறு சுட்டரிச்சிட்டு இருக்கு கேஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? லைக் போடல பாருங்க. இன்னும் டே இவ்வளோ பெரிய கேப் போட்டு வச்சுருக்கீங்க நடுவில். அடா பாவீங்களா. இது நல்ல வேலை பூஸ்ட் வந்தாலும் தப்பிச்சோம். இங்கே பார்த்தீங்களா, ஒரு ஓனை மேலேயும் ஒரு ஓனை கீழேயும் பட்டுக்கிறது. டே என்னடா அதிர்ச்சி மேலே அதிர்ச்சியாக கொடுக்குறீங்க அடி. இந்த இடத்துல இல்லவே பாருங்க கைஸ். நல்ல வேலை இந்த பூஸ்ட் இருந்தனால தப்பிச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம. எங்கடா வழியே காணோம். ஓ மேலே இருக்கா? மேலே தானே இருக்குது. நான் அதோ போயிடலாம் கைஸ். வந்தாச்சு மேலே. அப்படியே பார்த்து கீழே விழாமல் திருப்பி போயிட்டு இருந்தாலே போதும் கைஸ். இந்த இடத்துல பாத்துறா படி பிளாக் கலர் மேலேயே போவோம். கீழே ஒரு பழைய காராங்கடை பஸ் இருக்குது, அது மேலே லேண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். கரெக்டாக லேண்ட் பண்ணியாச்சு. என்னடா இவ்வளோ குட்டியாவோண்டு இடமா இருக்குதா? நல்ல வேலை திருப்பியாச்சு கேஸ். பார்த்து இதனடா இது, என்னடா இது டேய் சி. வந்தாச்சு கேஸ். எப்படியோ அவ்வளோதான். இறங்கடா ஃப்ராங்க்லினே. எப்பயும் போல் நம்ம ரைட் சைட் பாலிசி படி ரைட் சைடில் இருக்க வண்டியை எடுத்துட வேண்டியது தான். எடுத்தாச்சு. இதனடா சைன் போர்டில் நிறுத்தி வச்சுருக்கீங்க. எனக்கு பயமே கிடையாதுடா. எல்லாத்துலேயும் தாண்டி போகண்டா. நான் எனக்கு பயமே கிடையாது டேய், சொல்லினே இருக்கேன். அவள் தான் கைஸ். இதில் அப்படியே ஃபுல் ஸ்பீடில் போகன்ட்டு தான் லாஸ்ட் வரைக்கும் வந்துட்டோன்னு நினைக்கிறேன். அப்படியே போயிடுறேன் ஃப்ராங்க்லினே. வந்தாச்சு கைஸ். ஓ எஸ் வந்தாச்சு கைஸ். சூப்பராக ஃப்ராங்க்லினே. அப்படி போடு பேர். எல்லாம் செலிப்ரேட் பண்ணாங்க கைஸ் ஃப்ராங்க்லின் வந்துட்டான்றதுக்காக. வாவ் செம்ம கைஸ். இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்தாச்சு. ஐயோ சாரிடா. ஜாலியாக இருக்குது கைஸ். ஃப்ராங்க்லினே அப்படியே சுற்றுறா ஜாலியில் வந்துடும் கைஸ். ரொம்ப பெருமையாக இருக்குது. கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டோம். இவ்வளோ காசும் ஃப்ராங்க்லினுக்கு தான் கைஸ். ரொம்ப பெருமையாக இருக்குது. இறங்கடா ஃப்ராங்க்லினே போடா. என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு. காசு மட்டும் தான் இருக்குன்ற மாதிரி கேள்விப்பட்டேன். பார்த்தா பைக்கு கார்லாம் கூட இருக்குது. நம்ம சாப்பு கூட இங்கே தான் இருக்காங்க பாருங்க கைஸ். சாப்பு நீ எப்படா வந்த? ஓ எனக்கு தெரியும்டா, நீ ஜெயிச்சிருந்த. அதுக்கு வந்து நான் வந்தேன். எப்படி கதை வரான் பார்த்தீங்களா கைஸ். நான் செத்துருவேன்னு சொன்னவன் இப்போ வந்து காசு இருந்துச்சுன்னு வரான் பாருங்க. இங்கே பாருங்க கைஸ், காரு பைக்கு இவ்வளோ கோல்டு எல்லாம் ஃப்ராங்க்லினுக்கு தான். இதுக்கப்புறம் இதெல்லாம் வச்சு இது பண்ண இது அதுவும் எல்லாத்தையும் வாங்கிட வேண்டியது தான். ஜாலி தான் இதுக்கப்புறம் வாழ்க்கையில். இதுக்கப்புறம் என்ன வேணும் ஃப்ராங்க்லினே? அப்படி தான் ஜாலியாக இருக்கு. சரி கைஸ், ஃபஸ்ட்டு இந்த வண்டி எடுத்து ஓட்டி பார்ப்போமா? ஓட்டுறாங்க வீலிங் அடிச்சு தூக்குறாங்க கைஸ் ஃப்ராங்க்லின். இந்த R6 பைக்கு உங்களுக்கு பிடிக்குன்னா ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். Shpigana sa tutto di Adam, patinato, iuro da. Da vari un po' per non signal. Quanto forma? அவ்வளோதான் கைஸ். வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரம் GTA தமிழ் கேடெக்ஸ். பாய் கைஸ்.